இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு அவல் கொழக்கட்டை பண்ணுறோம் நம்ம வீட்டில். ஏற்கனவே 1 ஹவர் கொஞ்சம் அவளை 2 வாட்டி கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு எடுத்துருக்கோம். அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஊற வச்சதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம பால் சேர்த்துக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். அது கூட உப்பும் காயமும் சேர்த்துருக்கேன். பால் இன்னும் கொஞ்சம் பத்தாது. அதனால் நம்ம கொஞ்சம் பாலை விட்டு பால் விட்டுக்கலாம். பால் விட்டு அந்த டேஸ்ட்டு அப்படி தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அது. அதனால் நல்லா பால் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் பால் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். கை நீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கை வச்சே நான் பண்ணிடுறேன். அப்போ தான் அந்த இது இருக்கும். நம்ம என்ன தான் கரண்டி வச்சு பண்ணாலும் குழந்தைங்களுக்கு நம்ம கை பட்டு நம்ம பிசைஞ்சு கொடுக்கும்போதும் அதில் நம்மளோட பாசம்லாம் தெரியும். நம்ம கை வந்து அதில் பிசைஞ்சு நல்லா பட்டு பாசத்தோடு செஞ்சு கொடுக்குற அந்த இது ஃபீல் வரும் நம்மளுக்கு. இதை போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எண்ணெய் கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு எண்ணெயில் நம்ம வதக்க போகிறோம். வதக்கிட்டு இறக்க போகிறது கொஞ்சம் முன்னாடி, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தேங்காயை போடணும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று லைட்டாக கொட்டினா கூட உடனே நான் க்ளீன் பண்ணிடுவேன். என்னமோ அப்படியே பழக்கமாயிடுச்சு. எதுவுமே கொட்ட விட மாட்டேன். உடனே க்ளீன் பண்ணிடுவேன். நல்லா கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் வரணும். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். அப்போ தான் நம்ம கொழக்கட்டை பண்ணும்போது அது வாயில் கடி போடும்போது நல்லாயிருக்கும். லைட்டு ப்ரௌன் வரணும். கருவேப்பிலை வீட்டு தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலை நல்லா மணமாக இருக்குது. கருவேப்பிலை வச்சு இட்லி பொடி பண்ணுவேன். நான் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை தனியாக கொடுத்தாலாம் பிள்ளைங்க சாப்பிடாது. நல்ல ப்ரௌன் வந்துடுச்சு. ஸோ வெங்காயம் போடலாம். கருவேப்பிலைலாம் தூக்கி வச்சுருவாங்க. அதனால கருவேப்பிலையை நல்லா பவுடராக்கி ஒரு பொடி பண்ணுவேன், கருவேப்பிலை பொடி. அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது குழம்பு வைக்கும்போது ஒரு ஸ்பூன் டெய்லி சேர்த்துருவேன். அது பிள்ளைங்களுக்கு தெரியாதுல்ல, அது பவுடர் ஆகிடும், குழம்போடு சேர்ந்துடும். நம்மளுக்கு முடி நல்லா வளரும், கண்ணுக்கு நல்லது. அந்த வீடியோ நான் ஒரு வாட்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வெங்காயமும் ப்ரௌன் ஆகணும். லைட்டு ப்ரௌன் ஆகணும், ரொம்ப வேண்டாம். கொழக்கட்டையும் ஒரு டீயும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம கடையில் பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் வாங்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இல்லை. இது அவல் வந்து நல்லா ரெட் அவல், நல்லது ஹெல்த்திக்கு, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் இது. இந்த ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போடுறோம். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நான் வந்து போட்டேன். தேங்காய் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கணும்.
அப்புறம் இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம பிசைஞ்சு வச்ச அவலில் கொட்டிட்டு கொலக்கட்டை மாதிரி உருட்டிட்டு அந்த இதில் நான் வச்சுருவேன். வச்சுட்டு இட்லி சட்டியில் வச்சு நம்ம எடுத்துட வேண்டியதான். எல்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஹெல்த்துன்னு சொல்லியே கொடுங்க, ரொம்ப நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வதக்கின இது எல்லாத்தையுமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம அவலில் கொட்டிட்டு நல்லா கொலக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம இடியாப்ப தட்டு இருக்குல்ல அதில் வைக்க போகிறேன். வச்சுட்டு இட்லி சட்டியில் வச்சு அவிக்க போகிறேன். அவிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம அவிச்சாச்சு, கொலக்கட்டை அவிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஒரு செட்டு அவிச்சு எடுத்துட்டேன், இன்னொரு செட்டு வெந்துட்டுருக்கு நம்ம இட்லி சட்டியில். சூப்பராக இருக்கும். நம்ம பால் சேர்த்து பிசைஞ்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எந்த பால்னாலும் சேர்த்துக்கலாம். நான் பசும்பால் சேர்த்தேன், காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் எந்த பால்னாலும் சேர்த்து பிசைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.